உலக செஸ் வரலாற்றிலேயே இளம் வயதுடைய 18 வயதுடைய குவைஸ் இன்னைக்கு சாம்பியன் ஆகி மிகப்பெரிய ஒரு பெருமையை இந்தியாவுக்கு எடுத்து வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் மத்தியில் விளையாட்டுத்துறையின் மேல ஒரு இருக்கிற பார்வை இது அதிகமாகவும் இருக்கும். அந்த வகையில் அவர் இன்னைக்கு தாய்நாடு திரும்பக்கூடிய இந்த தருணத்தில் தமிழ்நாடு சமையல் கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்ந்த 12க்கும் மேற்பட்ட சமையல் தொழிலாளிகள் ஒரு பெரிய அளவில் ஏதாவது வரவேற்பு ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கும்போது நாங்கள் இது வரைக்கும் பல்வேறு தலைவர்களையும் சரி பல்வேறு சாதனையாளர்களையும் உருவத்தை இட்லியில செய்து காட்சிப்படுத்தி எங்களோட மகிழ்ச்சியை பகிர்ந்திருக்கிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு 100 கிலோவில் எடையுள்ள இட்லியில ஒரு செஸ் போர்டு, அவர் எந்த துறையில் வெற்றி அடைஞ்சாரோ அந்த செஸ் போர்டு ஒன்றும் அவரோட உருவத்தையும் இட்லியிலே செய்து இன்னைக்கு காட்சிப்படுத்தி எல்லாருக்கும் இனிப்பு வழங்கி எங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டோம். பொதுவாக இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் விளையாட்டுத்துறையின் மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பு அதிகமாயிட்டே வருது. அது காரணம் பார்த்தீங்கன்னா வடசென்னையை சேர்ந்த நிறைய இளம் வீராங்கனைகள் வீரர்கள் உருவாகிட்டு வர்றாங்க. சமீபத்தில் வடசென்னையை சேர்ந்த காசிமாங்கிற ஒரு பெண்மணி கேரம் விளையாட்டு போட்டியில தங்கம் வென்று வந்தாங்க. அது மாதிரி குத்துச்சண்டையில இந்த மாதிரி நிறைய இதுல இளைஞர்கள் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களை எல்லாமே தேர்வு செய்து அந்த ஒரு வறுமை கோட்டின் கீழே இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான அந்த திறமை இருக்கு. அந்த திறமையை அறிஞ்சு தமிழக அரசாங்கம் இந்த மாதிரியான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் தத்தெடுத்து அவங்களுக்கு தேவையான ஊக்கத்தையும் அதுக்குண்டான பயிற்சியும் முறையாக கிடைக்கக்கூடிய வழிவகை செஞ்சா இனியும் விளையாட்டுத்துறையில மிகப்பெரிய உச்சத்தை தொட முடியும். இன்னைக்கு சென்னையை சேர்ந்த இந்த 18 வயது உடைய குகேஷ் எப்படி ஒரு பெரிய வெற்றியை இந்தியாவுக்கு தேடி தந்தாங்களோ அது மாதிரி பல்வேறு விளையாட்டுத்துறையிலையும் வருவாங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசு இன்னைக்கு கவனம் எடுத்து அதுக்கு தேவையான முன்னெடுப்புகளை செய்துட்டு இருக்கு. இன்னும் அதிக அளவு இது விசாலமான பார்வையாக்கி எல்லா நலிந்த வீரர்களை எல்லாம் புத்துணர்ச்சி அடைய செய்தா இனியும் நம்ம நாட்டுக்கு பெருமை செய்து தருவாங்க. பேர் சொல்லுங்க சார். பேரு சங்கத்துக்கு. இட்லி இனியவன், தமிழ்நாடு சமையல் கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்க மாநில பொதுச் செயலாளர்.